தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, தொடர்ந்து நீங்க விவரங்களை வழங்கலாம். தமிழகத்துல இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில இன்றைய தினம் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா இன்றைய தினம் தமிழகத்தில் இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினமும் பார்த்தோம் அப்படின்னா ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல தமிழகத்தின் ஏனைய பகுதிகளில் பார்த்தோம்னா லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய 11ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றும் நாளையும் தமிழகத்தில் அந்த கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு அந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் அந்த கனமழை எச்சரிக்கை சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூட வானிலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.